நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன வந்திருக்குன்னா இந்த வீடோட இன்டீரியர் ஒர்க்ஸ். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா இந்த வீடோட சீலிங் ஒர்க். ஒவ்வொரு ரூமே நமக்கு ரொம்பவே அழகான சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிப்சம் சீலிங் வித் எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப் லைட்ஸோட ஒவ்வொரு ரூமோட கலர் காம்பினேஷன் அண்ட் கேபின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த வீடோட சீலிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இது போக இந்த வீடோட லிவிங் ஹாலில் இருக்கிற ஸ்டேர் கேஸை நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சரோட பெர்கோரா ஸ்டைல் டிசைனில் ரொம்பவே வித்தியாசமாக அமைச்சு கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள். இந்த வீடை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேலுக்கு சேனலுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு மாடலுக்கான 4 BHK ஹோமோட ரிவ்யூ. பொதுவாக நம்ம ஒரு வீடு கெட்டனாலே நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறது வீடோட எக்ஸ்டீரியர் டிசைன். எக்ஸ்டீரியர் டிசைனே நமக்கு தேவையான கார்டனிங்கான ஏரியா, கார் பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ், அந்த எக்ஸ்டீரியர் டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும்னு நம்ம விருப்பப்படுவோம். அதை வந்து நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிற வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எக்ஸ்டீரியர் டிசைன் கொண்ட ஒரு மாடலுக்கான ஹோம் தான். இந்த வீடோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு யார் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கிடெக்டோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2700 ஸ்கொயர் ஃபீட் ஆகும். இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு 2 பெட்ரூம், இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம் பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றி தான் நம்ம ஷோவில் போய் ஒன் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ளோர் பண்ண உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தான் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பண்ண டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்கில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட கார்டனிங் ஏரியா அண்ட் ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியான ஸ்பேஸ். இந்த ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியா அண்ட் கார்டனிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேவர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஃப்ளோரிங் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டனிங் ஏரியாவோட வால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கலர் பேட்டர்ன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியா வழியாக இந்த வீடோட க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் இந்த வீடோட லெஃப்ட் கார்னர்ல வந்துருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 9x16 ஒரு ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியா நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஹேங்கிங் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக GI பைப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் கலர் காம்பினேஷனில் பார்க்கிங் டைப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியாக்கான ஃப்ளோரிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவில் இந்த லெஃப்ட் கார்னரில் இந்த வீடை சுற்றி வர மாதிரி செட் பேக் ஏரியாவும், பார்க்கிங் ஏரியா அந்த ரைட் சைடு இந்த வீட என்ட்ரன்ஸ் ஒர்க்கான பிளானும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 11:7 அளவில் ஒரு ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவில் நமக்கு என்னமா ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு மார்மேட் ஃப்ளோரிங் ஒரு மைக்கலர் காம்பினேஷன் அமைச்சு கொடுத்து சிட் அவுட் ஏரியா வழியாக இந்த வீடோட மெயின் டோர் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்வியர் பிளேஸ் பண்ணுறதுக்காக தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட என்ட்ரன்ஸும் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து தேக்கு மரத்தில் ரொம்ப அழகான வித்தியாசமான டோராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடோட மெயின் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 24x14 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலில் நமக்கு என்னமா ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் ஃபாலோ பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ்க்கான ஸ்பேஸ் இந்த லிவிங் ஹால்லே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது போக ரொம்பவே அழகான சீலிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. இந்த சீலிங் ஒர்க் என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிப்சம் சீலிங் வித் எல்இடி ஸ்பாட்லைட் ஸ்ட்ரைப் லைட்ஸோட ஒரு மைக்கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலே தான் நமக்கு இந்த வீடோட மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைவுட் அண்ட் லேமினேட்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி லிவிங் ஹாலுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல இந்த வீடோட செக்யூரிட்டி கேமரா செட்டப் பண்ணுறதுக்கான மானிட்டருக்கான ஸ்பேஸ் எல்லாமே இதே இடத்துல செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மைக்கலர் காம்பினேஷனில் வீடோட லைட்டிங் ஒர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்மேட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இந்த லெஃப்ட் கார்னர்ல இந்த வீடோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் அந்த லெஃப்ட் சைடு இந்த வீடோட கிச்சன் அண்ட் பெட்ரூம்க்கு காமனான ஸ்பேஸில் இந்த வீடோட ஸ்பேசியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான டைனிங் ஏரியாக்கான பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட டைனிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 14x8 அளவில் ஒரு ஸ்பேசியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான டைனிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியா நமக்கு என்னமா ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் கார்னரில் ரொம்ப அழகான வாஷிங் யூனிட்டும், வாஷிங் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் யூனிட்டும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்க என்னவா இருக்குன்னா ஒரு உடன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தேவையான லைட்டிங் ஒர்க்ஸோட செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஏரியாலேருந்து ரைட் சைடு இந்த வீடோட கிச்சன் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட கிச்சன்லேருந்து டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான சர்விங் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சர்விங் ஸ்பேஸோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்லையும் உட்டன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட இந்த சர்விங் ஸ்பேஸோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடோட கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 14x13 ஒரு ஐலாண்ட் கிச்சன் எல்லாமே யூஸ் பண்ணி கொடுத்து ரொம்பவே வித்தியாசமான கிச்சனாக இந்த வீடோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஐலாண்ட் கிச்சன் அண்ட் கிச்சனோட டேபிள் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தேவையான லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகாக இந்த வீடோட கிச்சனோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய யூபிவிசி விண்டோவும் இந்த கிச்சன்லேயே நமக்கு அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பேசேஜ் ஏரியா வழியாக ஒரு செப்பரேட்டான ஒர்க் ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஏரியா நமக்கு டேபிள் டாப் வந்து கிரானைட்லையும் இதோட எக்ஸிட் டோருக்கான ஸ்டீல் கேட் எல்லாமே இந்த ஒர்க் ஏரியா தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் ஏரியாக்கான பிளானாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜ் ஏரியாவில் இந்த ரைட் சைடு இந்த வீடோட ஒர்க் ஏரியாக்கான ஸ்பேஸும் லெஃப்ட் சைடு நமக்கு ஒரு சிம்பிளான ஸ்டோரி ஏரியாக்கான ஸ்பேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தேவையான ஷெல்ஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட அட்டாச்சாகவே நமக்கு ரொம்பவே வித்தியாசமாக இந்த வீடோட ஸ்டோர் ரூம் அண்ட் ஒர்க் ஏரியாக்கான பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவிலேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எங்கே வந்திருக்குன்னா டைனிங் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேட் ஹார்வுட் டோர்ஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வெளியே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 10x11 வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்பேசியஸான ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸ் அண்ட் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட் யூனிட் போடுறதுக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்காக நமக்கு மைக்கலர் காம்பினேஷனில் மார்மேட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற ரூம்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு சீலிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி லைட் கலர் காம்பினேஷனில் எல்இடி ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப் லைட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோஸும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு 6x4 வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ஸ் ஃபுல்லாமே நமக்கு டார்க் கலர் காம்பினேஷனில் பேட்டர்ன் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. இது போக என்ன மாதிரி ஸ்பெட்டிஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசட் மேண்டேட்டரி ஷவர் ஃபெசிலிட்டி ஒரு வாஷிங் யூனிட் இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகிற வழியில் இருக்கிற ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் எல்லாமே வச்சு கொடுத்து ரொம்ப அழகான ஸ்பேஸாக இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் இந்த ரைட் சைடு நமக்கு இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ரெடிமேட் ஹார்வுட் டோர்ஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட ஸ்பேஸஸான மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 16x13 ஒரு ஸ்பேசியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான மாஸ்டர் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் ரொம்ப அழகான ஸ்டடி டேபிள், அது பக்கத்துலேயே நமக்கு ஒரு சிம்பிளான டிவி யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு கிங் சைஸ் பெட் போடுறதுக்கான பெட் யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட் யூனிட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு எனக்கு ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸ் அண்ட் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. பெட்ரூம்ல இந்த லெஃப்ட் சைடு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கு போகிறதுக்கான பிளான் அமைஞ்சிருக்கு. அட்டாச் பாத்ரூம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேசியஸான ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியோட சைஸ் நமக்கு 7x3 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட நமக்கு ஒரு சிம்பிளான சீலிங் ஒர்க், ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இந்த ரைட் சைடு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 7x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசட் மேண்டேட்டரி ஷவர் ஃபெசிலிட்டி ஒரு அழகான வாஷிங் யூனிட் டார்க் கலர் காம்பினேஷனில் இந்த பாத்ரூமான டைல்ஸ் ஒர்க் லே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோரோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனான ஸ்கொயர் ஃபீட் என்னவா இருக்குன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் இந்த வீடோட ஸ்டேர் கேஸ் வழியாக வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்னமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனான ஸ்கொயர் ஃபீட் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து நமக்கு மொத்தம் இந்த வீடோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனான ஸ்கொயர் ஃபீட் 2700 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு.
இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட் அண்ட் மார்பிள் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் அண்ட் வுடன் காம்பினேஷனில் ரொம்ப அழகான ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகான வால் பெயிண்டிங் டிசைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரொம்ப அழகான சீலிங் ஒர்க்கும் ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி கொடுத்து லிவிங்கோட வென்டிலேஷனுக்காக பெர்கோலா ஸ்டைலில் ரொம்ப அழகாக இந்த வீடோட ஸ்டேர்கேஸோட பிளானை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரப்போ இருக்கிற வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேர்கேஸ் அமைச்சிக்கிற இடத்தையும் நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி கொடுத்து ஒரு பெர்கோலா ஸ்டைலில் தேவையான வென்டிலேஷன் வரதுக்கு மாதிரி இந்த வீடோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது பெட்ரூம்க்கு காமன் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற லிவிங் ஏரியா. லிவிங்கோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 12க்கு 14 அளவில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லிவியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கான பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வழியாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 11க்கு 13 அளவில் ஒரு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான ஃபர்ஸ்ட் பெட்ரூமை நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வால்ஸில் இந்த பெட்ரூமுக்கு தேவையானக்கு ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையானக்கு வென்டிலேஷனுக்காக வுடன் விண்டோஸ் எல்லாமே இந்த பெட்ரூமில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட இன்னொரு கார்னர் நம்ம இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட் அழகான வாஷிங் யூனிட்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி வால்ஸ் ஃபுல்லாமே நமக்கு டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிப்சன் சீலிங் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சோஃபா போடுறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேயே நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டன் ப்ரௌனும் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு பிளைவுட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலேயே லேமினேட்டட் ஷீட்ஸில் ரொம்ப அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. லிவிங்கோட ரைட் கார்னர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டோரேஜ் ரூமுக்கான ஸ்பேஸ் ரொம்ப வித்தியாசமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற டிவி யூனிட்டோட லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்க கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் நமக்கு 10க்கு 11 ஒரு கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோரிங்காக மைக்கலர் காம்பினேஷனில் மார்பிள் ஃப்ளோரிங்கும் தேவையான வென்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. தேவையான வார்ட்ரோப் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த பெட்ரூமில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற பாத்ரூம்க்கு என்ன மாதிரி ஃபெசிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பாத்ரூம்லேயும் நமக்கு அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் இந்த பெல்ல வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி இருக்க பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் நமக்கு எங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா லிவிங் ஹாலோட கார்னரில் அமைஞ்சிருக்கு. எக்ஸிட் டோர் வழியாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட ஸ்பேசிஸான பால்கனியோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 11க்கு 10 அளவில் ஒரு ஸ்பேசிஸான பால்கனி ஏரியாவை இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா மைக்கலர் காம்பினேஷனில் மார்பிள் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சேஃப்டி கிரில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் அண்ட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த வீடோட பால்கனியோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதே இடத்துல நமக்கு ஸ்டீல் டோர்ஸும் அமைஞ்சிருக்கு. பால்கனியோட ரைட் கார்னரில் எக்ஸிட் டோர் வழியாக இப்போ நம்ம பார்த்துருக்கிற இதோட ரிலாக்ஸ் ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த ரிலாக்ஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷ் ஸ்டேஜ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கிரில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஐ பைப்ஸ் யூஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கிறாங்க. சீலிங்காக நமக்கு ஹாட் கிளாஸஸ் அண்ட் ஜிஐ பைப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த வீடோட ரிலாக்ஸ் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்து சிட்டிங்காக தேவையான சீட் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் என்னமாக்கிற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். ரிலாக்ஸ் ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட ட்ரெடிஷ்னல் வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்காக இந்த ஓப்பன் டெரேஸ் ஏரியாவே ரொம்ப அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல நமக்கு தேவையான பைப்லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வாஷிங் ஏரியாவோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட ஃப்ளோரிங்காக மெட்டீரியல் என்னமா பண்ணியிருக்காங்க, ஸ்டோரேஜ்க்கு வாட்டர் டேங்க்லாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, இதோட சரௌண்டிங் ஏரியாலாம் என்னமா இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம்.
இவரோட டெரஸில் நமக்கு டெரஸ் கார்டனிங் செட்டப் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகாக டெரஸ்லேயே நமக்கு கார்டனிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னமாகிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண மாடலுக்கான 4 BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் நம்புறோம். இந்த வீடோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே யார் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கிடெக்டாவோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நீங்களும் உங்களோட வீடை கட்ட போறீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண இந்த வீடோட என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிங்கிற விஷயத்தை மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.